திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பகுதியில் 4 லட்சம் மதிப்பிலான காப்பர் தகடுகள் திருடப்பட்டன. பொன்னம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட நவீன எரிமேடை அருகே உள்ள மின்மாற்றியிலிருந்து 2,50,000 ரூபாய் மதிப்பிலான காப்பர் தகடுகளும், பழையபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட நாட்டார்பட்டி தகனமேடை அருகே உள்ள மின்மாற்றியிலிருந்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான காப்பர் காயில்களும் திருடப்பட்டுள்ளன. காவல்துறை மற்றும் மின் வாரியத்தின் அலட்சியமே கொள்ளைக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் அங்காளம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கல்வடங்கம் பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க சென்ற தேரினை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஏறு தழுவுதல் அரங்கில் ஸ்டாலின் அரசு நடத்திய ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் அவமதிக்கப்பட்டனர். வருவாய்த்துறை மூலம் மட்டுமே போட்டிகள் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் விதியை மீறி போட்டிகள் நடத்தியதில் வீரர்களை அவமதிக்கும் விதமாக வாகனத்திலிருந்து பரிசுப் பொருட்களை தூக்கி எறிந்ததில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஏறு தழுவுதல் அரங்கில் வெற்றி விளம்பரமாடல் அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதோடு வீரர்களுக்கு உரிய மரியாதை வழங்கவும் கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பழமை வாய்ந்த விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் மாசி மகா பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விருதாம்பிகை பாலாம்பிகை உடன் உரை விருத்தகிரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பால் பன்னீரால் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடிக்கும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் திமுக அரசு பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூய்மையான குடிநீரை வழங்க கோரியும் தங்களை அலட்சியப்படுத்தி வரும் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்கள் வேதனையுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் அதிமுகவினர் தொடர்ந்து தங்களது சொந்த செலவில் வாட்டர் கேன் மூலம் குடிநீர் வழங்கி பொதுமக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி ஒன்றியத்தில் சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊதியம் வழங்க வட்டார வளர்ச்சி அலுவலர் மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கம் கிராம சுகாதார திட்டத்தில் கழிப்பறை பயன்பாடு, சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றை கண்காணிக்கும் சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பதாக சுகாதார ஊக்குநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திமுக அரசு உடனடியாக ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.